மெயின் ப்ரோக்ராம்ஸு ப்ரையாரிட்டி கொடுத்து அதுவே செலக்ட் பண்ணி சொல்லுது. ஓகே, நீங்கள் வந்து இந்த 5 ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா போதும். ஓகே. அப்போ இது ஏன் பர்சன்டேஜும் பக்கத்தில் கொடுக்குது? எதுக்கு பர்சன்டேஜ் கொடுக்குதுன்னா, இப்போ வந்து ஒரு செல் வந்து நல்லா ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா 20 to 30% தான் இருக்கணும். ஓகே. ஸோ ஒரு செல்லோடைய ஸ்ட்ரக்சர் அந்த அனாட்டாமிலாம் நீங்கள் போய் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா எல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் சின்ன வயசுலேயே. இப்போ அது வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், அது நல்லா வந்து லைவ்லியாக இருக்கணும்னா அந்த செல்லுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து 20 to 30% இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு குழந்தைக்கு இருக்குமோ. ஸோ அதனால தான் குழந்தைங்களோட செல்ஸ்லாம் சாஃப்டாகவும் நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் லைவ்லியாகவும் இருக்கிறது. அப்படியே தொடம்போதே சாஃப்டாக நமக்கு ஃபீல் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் அது ஏன் அந்த தன்மை விட்டு போயிடுதுன்னா 30 to 40% ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெகட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்குது. ஓ, ஓகே, ஃபைன். 40 to 50% காட்டும் போது படிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே.